சங்கீதம் 56 வசனம் 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது தான் அனுபவிக்கும் எதுவும் கர்த்தருக்கு அற்பமானதல்ல என்பதில் உறுதியாக இருந்தான். கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நபர் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திற்கும் நோக்கம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். நம் துன்பங்களிலிருந்து வரும் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவனின் பார்வையிலிருந்து ஒரு கண்ணீர் துளியும் தப்புவதில்லை. ஏனெனில் அவர் ஒவ்வொன்றையும் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். மனம் திரும்புதலின் விளைவாகவோ அல்லது துன்பத்தின் விளைவாகவோ தம்முடைய மக்கள் சிந்தும் கண்ணீரை கர்த்தர் ஒரு துருத்தியில் வைத்திருக்கிறார். அவர் நம் கண்களிலிருந்து விழுந்த ஒவ்வொரு கண்ணீரையும் சேகரித்து நம் உடைந்த இதயத்தின் ஒவ்வொரு புலம்பலையும் ஆவணப்படுத்தியுள்ளார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பவர். இஸ்ரவேலர்கள் மற்றும் திருச்சபையின் மீது தேவன் காட்டிய இரக்கத்திற்கு பல அற்புதமான எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் உள்ளன. தனிநபர் மீதும் அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார். இதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் உள்ளன. ஆகார் சாராளால் மோசமாக நடத்தப்பட்ட போது, மரியாள் மற்றும் மார்த்தாள் தங்கள் சகோதரன் லாசருவை இழந்த போது, கானானிய ஸ்திரீ பிசாசு பிடித்த தன் மகளை குணப்படுத்தும்படி இயேசுவிடம் விடாப்பிடியாக வேண்டிய போது, மற்றும் கர்த்தர் எப்ராயிமின் புலம்பலை கேட்டபோது அவர் தம் இரக்கத்தை காட்டினார். அன்பானவர்களே, எசேக்கியா ராஜா தான் விரைவில் இறந்து விடுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிந்தபின் கதறி அழுது கர்த்தரிடம் மன்றாடினான். கர்த்தர், நான் உனது ஜெபத்தை கேட்டேன், உனது கண்ணீரை பார்த்தேன், எனவே நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று இரக்கத்துடன் அவனுக்கு பதிலளித்தார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து உம்முடைய ஜனமாகி எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் காணப்படுகிற நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு அதை முற்றிலும் நீக்கி போட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எந்தன் உள்ளத்தில் என்றும் இருப்பவரே, என்னை என்றும் வழி நடத்துபவரே, எந்தன் உள்ளத்தில் என்றும் இருப்பவரே, என்னை என்றும் வழி நடத்துபவரே, நீரே என் தஞ்சம், எனக்கு யாரும் இல்லையே, என் கரத்தை பிடித்து என்றும் நடத்தி செல்லுமே, நீரே என் தஞ்சம், எனக்கு யாரும் இல்லையே, என் கரத்தை பிடித்து என்றும் நடத்தி செல்லுமே. இயேசு ராஜனே, உம்மை ஆராதிப்பேனே.